நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது அரவணை பாயசம். இதில் நம்ம தேங்காய் பாலெல்லாம் சேர்த்துறதில்ல, வெறும் வெல்லம் மட்டும்தான். இது எப்படி பண்ண போகிறதுன்னா, அதுக்கு தேவையான அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். இது குத்தின பச்சரிசி, ரெட் கலராக இருக்கும். நல்லா கழுகி வச்சாச்சு, அதுதான் இந்த கலரில் இருக்குது. அப்புறம் அதுக்கு அரை கப்பு நெய், எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதுலேயே அரை கப்பு நெய். அப்புறம் வெல்லம் 1.5 கிலோ. தேங்காய் அப்படி பூண்டு வச்சுருக்கிறேன் இது வறுக்கிறதுக்கு. நீ எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்குறோம். நம்ம வெல்லம் பாகு வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அதுலேயே. ரெடி பாகாகட்டும். அதுக்கு முன்னாடி அரிசி வறுத்து எடுத்துக்கலாம். பாகு ரெடி ஆயிடுச்சு. இங்கே வறுத்ததுக்கப்புறம் அரிசியை வறுத்துக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் முதல்ல இந்த தேங்காயை நல்லா ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். கோல்டன் கலர் ஆகிக்குது. இனி கொஞ்சம் நேரம் முருகட்டும். இதை எடுத்து வேற ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதில் நீ மிச்ச நெய்யை இதுலேயே சேர்த்துக்கலாம். இதில் இந்த அரிசியை போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் மொரிய வேண்டாம், மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சம் இந்த கலர் மாறட்டும். குத்தரிசியாக்கும் தவிடோட கலராக்கும் இந்த ரெட் கலராக இருக்குது. இது நெய்யில் கொஞ்சம் சூடாகட்டும். நல்ல முருக வேண்டாம். அரிசி கொஞ்சம் வறுத்தாச்சு. இதில் நம்ம தண்ணி ஊற்றி பாதி வேவ் முக்கால் வேவ் வர்ற மாதிரி வச்சுக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதில் 2.5 கப்பு தண்ணி ஊற்றுறேன். வேகட்டும். வெல்லம் போட்டதும் வேகாது, அதனால ஒரு முக்கால் வேவ் வெந்ததுக்கப்புறம் பார்த்து வெல்லம் சேர்த்துக்கலாம். அதில் அரிசி தண்ணி கம்மியாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா வற்றினதும் வெள்ளைப்பாகு சேர்த்து நல்லா விரகி எடுத்துக்கலாம். இது அடி பிடிக்காமல் இலக்கிட்டே இருக்கணும். முக்கால் வேவ் வெந்ததும் நம்ம இது சேர்த்துக்கலாம், வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டும். வெள்ளைப்பாகுலேயே தண்ணி இருக்கிறதுனால அது விரகி எடுத்தால் போதும். தண்ணி நல்லா வத்தியாச்சு, தண்ணியே இல்லை இப்போ. நீ இந்த வெள்ளைப்பாகு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நிறைய இனிப்பு வேணும், அப்போ தான் அந்த பாயசம் 2 நாளாச்சும் கேடு வராமல் இருக்கும். நல்லா குருவட்டும். இது தேங்காய் பாலெல்லாம் சேர்த்ததுனால நிறைய நாளைக்கு இருக்கும்.
கொஞ்சம் குறுகியாச்சு, இன்னும் நல்லா குறுகணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதுலேயும் தேங்காயிலையும் இந்த வெல்லம் இனிப்பு இறங்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா குறுகட்டும். சிம்மில் வைக்கலாம், சிம்மிலே வச்சா போதும். ஒரு 2.5 மணி நேரம் சுண்டியாச்சு, நல்லா கெட்டியாயிடுச்சு. இனி இது சூடாகும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிக்கும். அதனால அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியாயிடுச்சு. நல்ல இனிப்பு இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நிறைய நாளைக்கு கேடு வராமே இருக்கும் தேங்காய் பால் சேர்த்தாதனால. தேங்காயிலே நல்ல இனிப்பு பிடிச்சிருக்கும். இது ஓட்டு பாத்திரத்தில், உருளி மாதிரி பாத்திரத்தில் வைக்கிறதுனா சீக்கிரம் சுண்டிடும். இந்த மாதிரி பாத்திரத்தில் வைக்கிறதுனால தான் இத்தனை நேரம். நம்ம அரவணை பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா அடி கனமாக இருக்கிற பாத்திரத்தில் தான் வைக்கணும், இல்லாட்டினா அடி பிடிச்சிக்கும். நம்ம அரவணை பாயசம் ரெடி ஆயிடுச்சு. சூடாடினதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். இனி வேறு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். நமக்கு